வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பயறில் சுண்டல் பண்ண போகிறோம். இது நேற்று நைட்டே நான் இதை எடுத்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். இது ஃபுல் ஃபைபர், நல்லா நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த குக்கரில் சுண்டலுக்காக நான் வேக வைக்க போகிறேன். நவராத்திரி 2வது நாள் இல்லையா அன்றைக்கி, நவராத்திரி டே 2, அதுக்கு நான் பயிறு சுண்டல் பண்ணலான் இருக்கேன். நான் இதை அடுப்பில் போட்டுண்டு இது மிளகட்டியும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். மிளகு விட்டும் பண்ணலாம், மிளகு விடாமல் இப்படியும் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். நான் இது ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். எடுத்துட்டு உடனே டக்குன்னு என்ன பண்ணணும், ஃபுல்லாக இந்த விசிலை ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணிட்டேன்னாக்க நல்லா உதிரியாக வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம பயிறு சுண்டலுக்கு ஒரு விசில் விட்டு வேக வச்சோம் இல்லையா, வெந்துட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா அமைக்கணும். இந்த மாதிரி மலர வேகணும். நம்ம இதை வச்சுட்டு இப்போ இனிப்பு சட்டியில் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டுண்டாச்சு. வாசனைக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் விட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வடிக்கணும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வடிச்சு விட்டு இந்த ரெண்டு நிறையெல்லாம் போட வேண்டாம். உளுத்தம் பருப்பு சும்மா பேருக்கு 2 போட்டுதான் போதும். ஏன்னா அது கறி போடும்போது நறுக்கம் இன்னும் கல்லை கடிக்கிற மாரி இருக்கும். அது வேறு அப்படித்தான் ஃபீல் பண்ணுவா. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு செவந்து வரட்டும். கருவேப்பிலை 2 வாசனைக்காக போட்டுக்கிறோம். அப்புறம் இது இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். இல்லை நான் பச்சை மிளகாயோ காய்ச்ச மிளகாயோ எதுவும் போடலை. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதுக்கு அதிகம் சாமான்கள் செல்லாது. இப்போ நல்லா வறுபட்டு விட்டு அவ்வளோதான். மிளகாத்தூள் காயத்துக்குள்ள நம்ம இந்த பயரை போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இது உப்பு கம்மியாக தான் இருக்கும், அதிகம் போட்டுக்காதீங்க. இதை வடிகட்டிட்டு இந்த மிச்சம் இருக்கிற பயிரையும் இதில் போட்டுக்கணும். இது நல்லா இந்த மாரி இந்த நம்ம தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள்னா கருவேப்பிலை இதெல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பெரட்டணும். நல்லா இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் பெரட்டினோம்னா இந்த பச்சை வாசனை போயிடும். போன விட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாரி வரணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இதில் இதேமாரி பயத்தம்பருப்பு சுண்டல் பண்ணலாம், கடலை பருப்பு சுண்டல் பண்ணலாம், கருப்பு கொண்ட கடலை பண்ணலாம், வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு காராமணி, வெள்ளை காராமணியில் பண்ணலாம், மொச்சையில் பண்ணலாம். அப்புறம் இந்த அவரைக்காய் பருப்பு வரும், அது பச்சை பட்டாணி, அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை துவரை வரும், அதுலேயும் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் பேபிகார்ன் அதில் வருது இல்லையா, அதில் பண்ணலாம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு அந்தமாரி அதில் பண்ணலாம். பீச்சு சைடில் வைக்கிறது கிரேவி எதுவும் இல்லாமல், ஏன்னா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால அந்தமாரி கிரேவியில் எதுவும் போடாமல் தேங்காய் போட்டு வெங்காயம் இல்லாமல் அந்தமாரி பண்ணலாம். கொள்ளு சுண்டல் பண்ணலாம். எல்லா பருப்பு வகையிலுமே ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. நவராத்திரிக்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனி டைம் எப்போ வேணாலும் நமக்கு தேவைப்பட்டப்போ பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதேமாரி பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் இந்த ஆறினோட்டி இதுக்கப்புறமா தேங்காய் போடுவோம். இதில் கொஞ்சம் ஆறட்டும். சூட்டில் தேங்காய் போட்டால் அது வெந்த மாரி போயிடும். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம தேங்காய் போடுவோம்.